வணக்கம். தலைப்பு செய்திகள். சிங்கள ராணுவத்திற்கு நாட்டில் எங்கும் பயிற்சி அளிக்கக்கூடாது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வேண்டுகோள். விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் 8 முறையாக இறுதி சுற்றில் நுழைந்து பெடரர் சாதனை. விரிவான செய்திகள். சிங்கள ராணுவத்திற்கு இந்தியாவில் எங்கும் பயிற்சி அளிக்கக்கூடாது என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதிய அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழகமும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறும் TNPSC தேர்வு மையங்களை ஆட்சியர் மகேஸ்வரன் ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர், ஊத்தங்கரை உள்ளிட்ட 78 தேர்வு மையங்கள் மூலம் சுமார் 25,000 மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் பல இடங்களில் கழிப்பறைகள் கட்டப்பட்டு உணவு தானியங்களை சேமித்து வைக்கும் இடமாக மாற்றியுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். ரெட்டைமலை சீனிவாசன் பிறந்தநாள் விழா தமிழக அரசு சார்பில் சிறப்பாக கொண்டாடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் கோழியாலம் என்ற கிராமத்தில் 1859ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி பிறந்தவர் சீனிவாசன். லண்டனில் நடைபெற்ற இந்திய திரைப்பட விழாவில் ஆரண்யகாண்டம் தமிழ் திரைப்படத்திற்கு பார்வையாளர் விருது கிடைத்துள்ளது. இந்திய உழவர் அமைப்பாளர் கட்சியின் சார்பில் உழவர் தியாகிகள் தினம் மற்றும் தானே புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நலனை பாதுகாத்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கடலூரில் மாநாடு நடத்தப்பட்டது. மாநாட்டிற்கு மாநில தலைவர் வேட்டவலம் மணிகண்டன் தலைமை தாங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகர் பகுதியில் உள்ள தனியார் ஏற்றுமதி நிறுவனத்தில் இருந்து 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள மான் கொம்புகள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட ஒட்டான் குளத்துக்கு 18ஆம் கால்வாய் வழியாக தண்ணீர் கொண்டுவர நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கூடலூர் பகுதியில் அமைந்துள்ள ஒட்டான் குளத்திற்கு தேவையான தண்ணீர் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமனத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான ஊராட்சி நிர்வாகம் குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமில் உதவி இயக்குநர் பாலன் கலந்து கொண்டு பல்வேறு பயிற்சிகளை அளித்தார். ராமநாதபுரம் மாவட்ட காவல் நிலையங்களை கணினி மூலம் இணைக்கும் வகையில் காவல்துறையினருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த பயிற்சிக்கு டிஜிபி ஆஷிஷ் பெங்ரா தலைமை வகித்தார். முன்னாள் அமைச்சர் OP ராமன் மறைவிற்கு முக அழகிரி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் அஞ்சலி செலுத்தினர். அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய அமைச்சரவையில் மின்துறை, வனத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, வணிக வரித்துறை உள்ளிட்ட 6 துறைகளில் அமைச்சராக இருந்தவர் OP ராமன். முக்கிய ஆவணங்கள் இல்லாமல் இயங்கிய 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஊட்டியில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனங்கள் இயக்குபவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வட்டார போக்குவரத்து துறைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அனைத்து மாணவர்களுக்கும் ஆண்டிற்கு 220 வேலை நாட்கள் என பிறப்பித்த புதிய ஆணையை திரும்பப் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில ஆட்சியர் கூட்டமைப்பு சார்பில் இன்று போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் தொடக்கப்பள்ளி மற்றும் அனைத்து மாணவர்களுக்கும் ஆண்டு ஒன்றிற்கு 220 வேலை நாட்கள் என பிறப்பித்த புதிய ஆணையால் மாணவர்களின் மனநிலை பாதிக்கும் நிலை ஏற்படும் என்பதால் அந்த ஆணையை திரும்பப் பெற புதுச்சேரி அரசை வலியுறுத்தி ஒரு நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். இன்று நடத்தப்போகும் போராட்டத்தின் போது நடப்பு கல்வியாண்டிற்கான பாடப்புத்தகங்கள் குறித்த நேரத்தில் வழங்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட உள்ளன. வெவ்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சாலை விபத்துகளில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே சாலையோரம் நடந்து கொண்டிருந்த கூலி தொழிலாளிகள் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியது. இந்த விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். 4 பேர் படுகாயமடைந்தனர்.
திருச்சியில் தீயணைப்பு துறையினர் மன அழுத்தமின்றி சுறுசுறுப்புடன் பணியாற்ற யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. சமூக பணியில் தங்களை அர்ப்பணித்து பொதுமக்களையும் உடைமைகளையும் பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் தீயணைப்பு துறையில் பணிபுரிந்து வரும் தீயணைப்பு படை வீரர்கள் தங்களது பணியினை மன அழுத்தமின்றி செவ்வனே கடமையை செய்வதற்காக தமிழக அரசு சார்பில் பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. சீர்காழி அருகே குடிசை வீடுகள் தீப்பற்றி எரிந்ததில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியை அடுத்துள்ள இரணியன் நகரை சேர்ந்தவர் வேம்பு. இவருக்கு சொந்தமான கூரை வீட்டில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. ஹாங்காங்கில் சுங்கத்துறையினர் 650 கிலோ எடை கொண்ட போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். ஹாங்காங் துறைமுகத்தில் சரக்கு இறக்குவதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னரில் கேட்பாரற்று ஒரு பெட்டி கிடந்தது. அந்த பெட்டியை சுங்கத்துறையினர் சோதனை செய்ததில் 98 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கொக்கைன் என்ற போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. அமெரிக்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் குட்டி திமிங்கலம் பெலுகா ஆரோக்கியமாக உள்ளதாக சரணாலயத்தின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். பாலூட்டி இனமான திமிங்கலம் அலாஸ்கா கடல்வாழ் உயிரின சரணாலயத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அங்கு பெலுகா குட்டியினை ஈன்றது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் அரையிறுதியில் உலகின் நம்பர் 1 வீரரான செர்பியாவின் நோவக் ஜோகோவிக் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரரிடம் அதிர்ச்சி தோல்வி அடைந்தார். ஒருநாள் போட்டியில் இருந்து ஓய்வு பெறும் திட்டம் தற்போது இல்லை என்று சச்சின் டெண்டுல்கர் விளக்கம் அளித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி வரும் 21ஆம் தேதி முதல் இலங்கையில் சுற்றுப்பயணம் செய்து 5 ஆட்டங்கள் கொண்ட ஒருநாள் போட்டித் தொடரில் விளையாடுகிறது. இந்த போட்டிக்கான இந்திய அணியில் சச்சின் டெண்டுல்கர் இடம்பெறவில்லை. டெண்டுல்கர் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிங்கள ராணுவத்திற்கு நாட்டில் எங்கும் பயிற்சி அளிக்கக்கூடாது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வேண்டுகோள். விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் 8 முறையாக இறுதி சுற்றில் நுழைந்து ஃபெடரர் சாதனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பகல் 1:30 மணிக்கு. வணக்கம்.